அனைத்தையும் நான் இந்த இடத்திலே என் தம்பியார் வழங்கக்கூடிய அண்ணவனுக்காக உண்ட வீட்டிற்கு நான் எந்த நினைக்காமல் செல்வதுதான் முறை கண்டு. அப்படியா? இருந்தாலும் உன்னை இடைவெளத்தான் ராஜா சுதானின் மைந்தல் என்று எத்தனையோ அவரை சொல்லி இருக்கின்றார். இந்த போர்வை எப்பொழுது மறையும் என்று பார்க்கிறேன். போர் செய்து பாண்டவாலை புகழுடைய அப்படி ஒருவேளை அந்த தீரமுள்ளதால் பண்ணி நான் மாரடித்து இந்த மண்ணில் விதும் அந்த சூரஜராஜம் பெற்ற சுலை என்றாய் குந்தாதேவி அவள் ஓடி வந்து முந்தி பிறந்தவனே முளைப்பாளர் இருந்தாதவனே கண்ணா கண்ணா என்று விளையாட்டில் அமைந்த பாவி வந்திருக்கிறா கண்ணா கண்ணா என்று யாருக்கும் அறியாமல் உன்னை பெற்றிருக்கிறா கண்ணா கண்ணா என்று அவள் ஓடி வந்து என் மேல் வீழ்ந்து அவள் மாரடி தழுகும் போது என்னை மறி இப்பேற்பட்ட கோவக்குள்ள வரக்கூடிய எதற்காக தெரியுமா? அந்த குடிமையாளர்
கௌரவ நாயகர் சொல்லக்கூடிய பெரிய நாயகருக்கு ஏற்பட்டது 18 நாள் யுத்தம். ஏற்ற துவக்கமும் 16 நாட்கள் மகத்தான யுத்தம். ஏற்ற துவக்கமும் 16 நாட்கள் மகத்தான யுத்த முடிவு. இன்றைய துவக்கமும் 17 நாள் யுத்தம். இந்த 17 நாள் யுத்தத்திலே எனக்கு எதிராக விளங்கக்கூடிய யாரு? அந்த இழிவான குலத்திலும் வந்த கண்ணன். கண்ணனை கொல்வேல் வெல்வேல் என்று சபதம் இருக்கேன். இந்த இடத்திலே என்னை கொல்லுமட்டாக குருச்சத்திர வருகின்றான். ரசாதியாக மத்திய தேசத்தை ஆளக்கூடிய தெளிவாம இருக்கின்றான். நமக்கு இடத்து ரசாதியாக ஆண்டவாக வரக்கூடிய கண்ணவரான அழைத்து வலசாக செல்ல வேண்டும். ஆண்டவன் ஹாய் அந்த கருணபுரி வகிஷ்டமூர்த்தியே நீ இந்த வேலை பஞ்சாப் ஆண்டனுக்கும் தாயார் விருதுக்கும் 10 வருடங்கள் யுத்தமே சித்தமே இருக்கிறது. நேற்று வரை நடந்தோ 14 நாள் மகத்தான யுத்தம். இந்த துவக்கமோ 17 நாள் யுத்தம். இந்த 17 நாள் யுத்தத்திலே அங்குதேசத்து ஆண்டவனுக்குரிய கண்ணனாகப்பட்ட குருச்சேத்திரம் வருகின்றார். பஞ்சாப் ஆண்டவனுடைய நடுப்பிறந்து பார்த்திபன் இடத்திலே குருச்சேத்திர செல்வதற்காக அண்ணனுக்கு சாரதியாக நான் செல்வதற்கு என்னை கோயில் தவறு செய்து கொண்டிருக்கிறார். நந்திரன் அவன் சென்று காட்சி தர வேண்டும். புறப்படு அந்த கண்ணராஜ மரணமடையவில்லை.